வயசாக ஆரம்பித்தாலே வெள்ளை முடி லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஐயோ வெள்ளை முடி வந்துட்டுச்சேன்னு நினைக்கும் போதே முடி கொட்ட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது முடி கொட்டதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் நல்லா க்ரோத் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஒரு சூப்பரான ரெமிடி தான் இந்த ஹேர் ஆயிலு. ஸோ இதனால் முது நிறைய தள்ளி போடலாம். இல்லை நிறைய முடி கொட்டுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஹேர் ஆயில்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் நல்லா க்ரோத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு விருந்தகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரையோட பேர் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை. இது நார்மலாக கீரை கடையில் கிடைக்கும். வயல்வெளிலையும் அதிகமாக கிடைக்கும். இதோட லீஃபு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் சின்னதாக ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கும். ஸோ இந்த கீரை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இலை நிறைய மாற்றும், முது நிறைய தள்ளி போடும். இது ஒரு நேச்சுரல் ஹேர் டையாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீரையை அரைச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஹேர் டையாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீரையை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 10 செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூட இந்த வழுக்கை சொட்டை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்காக செம்பருத்தி இலை ஒரு 20 இலை சேர்த்துக்கிடலாம். பெரிய நெல்லிக்காய் 5 எடுத்துக்கோங்க. அதில் கொட்டையை ரிமூவ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநரை மறையிறதுக்காகவும் முடி நல்ல கருப்பாக வளர்கிறதுக்காகவும் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை தாங்க. இந்த மருதாணி இலை ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுறதுக்காக யூஸ் ஆகுது. இது 2 கைப்பிடி அளவு மருதாணி இலை எடுத்துக்கோங்க. முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் கருமையாக வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்க்கறதுனால முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அது கூட சேர்க்க வேண்டிய அடுத்த கட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை ஜெல் தாங்க. முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக இந்த கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கோம். இதில் விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இலை நிறைய கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நரமுடி வராமல் இருக்கிறதுக்காக இந்த வெந்தயம் சேர்க்குறோம். பாடியும் ஹீட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ முடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அது கூடவே மிளகும் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிடலாம். எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி ஒரு பெரிய வானல் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ஹெர்பலை சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக சூடு ஆகும்போதே இந்த ஹெர்பலை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ண ஹெர்பல்ஸை இந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வைக்காதீங்க. ஸ்பீடில் வச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஆனால் அதில் வேண்டிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்காது. ஸோ இதில் உங்களுக்கு முழுமையான சத்து வேணும்னா நீங்கள் இதை சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா அதோட முழு பயனையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ எண்ணெயை சிம்மில் வச்சு இந்த ஹெர்பல்ஸை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கிளறி விடணும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ கிளறி விட்டுட்டே இருந்தால் ஒரு 45 மினிட்ஸில் உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஹெர்பல்ஸ் அடி பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால அதோட சத்து எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நல்லா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நல்லா நுர அடங்குற வரைக்கும் அதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க.
நுரை அடங்கிட்டோன்னா கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக மாறட்டும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். எண்ணெய் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. உங்ககிட்ட டபுள் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். ஸோ என்கிட்ட டபுள் ஃபில்டர் இல்லை, இந்த மாதிரி சிங்கிள் ஃபில்டர் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸை வந்து நான் 3 டைம்ஸ் பண்ணினேன். அப்போ தான் எனக்கு ஒரு கிளியரான ஆயில் கிடச்சிது. உங்ககிட்ட ஃபில்டர் இல்லாத பட்சத்தில் ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலோட இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி கலந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா அடர்த்தியாக வளரும். முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது. இளநரை இல்லாமல் இருக்கும். முதுநரை தள்ளி போகும். ஸோ இது வந்து இந்த ஆயில் வந்து உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் வரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Change your